வணக்கம்ப்பா. வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க? பிரபாகரன். பிரபாகரன். நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க? அப்பா, அம்மா உங்க பிறப்ப பத்தி சொல்லுங்க. 1968 9/7/1968. அப்பா பேர் முனுசாமி, அம்மா பேர் அலமேலு. வைப்பூர் கிராமம். அடுத்தது சரி. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 9வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 9வது வரைக்கும் படிச்சிருக்கேன். வயசு 55 வயசு முடிஞ்சு போச்சு. 56 ரன்னிங்கில் இருக்குது. 7ஆம் மாதம்ல, அதனால ரன்னிங்கில் இருக்குது. என்ன தொழில் பண்ணியிருந்தீங்க? விவசாயம் தான். அடுத்தது எலக்ட்ரிக்கல் வேலை போகும். எனக்கு தான் வீட்டு வேலை வாரிங்க அதெல்லாம். உங்க கூட பிறந்தவங்கள பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து தம்பி ஒரு பையன், 5 பொண்ணு. என்ன கூட பிறந்தவங்க 5 பேர். 5 பேருமே மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. அதில் ஒருத்தருக்கு தான் ஹஸ்பண்டு மிஸ் ஆகிட்டாரு. மீதி இருக்கிற நான் 6 பசங்களும் பிறகு ஒரு குறையில என் கையை எதிர்பார்க்கல. ஏதோ அதுங்க இடத்துல ஏதோ ஒன்று கஷ்டத்தை வச்சு நல்லா போச்சுதான். ஒன்று தான் மிஸ் ஆகி போச்சு. எனக்கு கஷ்டமாகி போச்சு. ஏன்னா அந்த 5 குழந்தைங்க வரும்போது இது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். வீட்டாண்டு நல்ல நாள் வரும்போது வேறு ஒன்றும் இல்லை. மீதெல்லாம் பசங்களாம் நல்லா படிச்சிருக்குங்க. அந்த பாப்பா வேலை தேடி திருவள்ளூரில் மணவாள் நகரில் இருக்குது. அந்த அம்மா 2 டிகிரி முடிச்சிட்டாங்க. இன்னொரு பாப்பா படிக்குது. ஒரு பையனையும் பொண்ணையும் நான் தான் இட்டாந்து வச்சுக்கின்னு படிக்க வைக்கிறேன். ஆமாம். ஒரு அம்மா தான் அவங்க வீட்டாண்டே இருக்குது, அம்மாக்கிட்டே இருக்குது. 2 பசங்களும் நான் தான் வச்சுக்கின்னு காலேஜ் படிக்க வைக்கிறேன். ஒரு அம்மா இந்த இதோட முடியுது. மாமாவா நீங்க இருந்து படிக்க வைக்கிறீங்க? இந்த இதோட இன்னொரு அம்மாவுக்கு முடியுது. இன்னொரு பையன் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் மருத்துவ காலேஜில் இவர் ஐயா மருத்துவர் ராமதாஸுக்கு அந்த காலேஜில் சரி சரி. உங்கள் மனைவி பற்றி சொல்லுங்கள். கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கல? சரி சரி, ஓகே. எதனால் பண்ணிக்கல நீங்கள்? இப்போ உடம்பு சரியில்லை, தவிட்டார். 15 வருஷமாக தான் பெரலக்ஸ் வந்து படுத்து படிக்க ஆகிட்டார். அதுலேருந்து நம்மளுக்கு எடுத்து வழிகாட்டி பண்ணுறதுக்கு நம்மள தான் வேணும், நம்மள தான் எழுதணும். சரி அப்படின்னும் போது என்ன தப்பு அப்படின்ட்டு அதுங்க பசங்க வச்சுக்கணும். உடம்போட அப்படி ஒரு உடம்பண்டா கூட இருக்குது. அங்கேயே வீட்டாட மறுப்பில் ரெண்டாக்கில் அவங்கள வச்சுக்கணும். சரி சரி. இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். எதனா ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அனுபவம், இது எனக்கு என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது, ரொம்ப சந்தோஷமான அனுபவம் அப்படின்னு ஏதாவது? எனக்கு இதுதான்மா, பசங்க தான். பசங்க உடப்பிறந்தாவுடைய சந்தோஷம் தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த ஒன்று தான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. அந்த 5 6 உடப்பிறந்தாலும் அந்த ஒன்று தான். தாய் மாமா உறவுன்றது ஒரு பெரிய உறவு இல்லை? அது எது ஒன்றும் நம்மளை காணாமல் அது பண்ணாது. நம்மளோட கோஆப்ரேட் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோமோ அது. இப்போ தான் 2 வருஷம் ஆகுது அப்பா மிஸ் ஆகி. அம்மா நல்லா இருக்காங்க, அப்பா தான் மிஸ் ஆகிட்டு 13 வருஷமாக காப்பாற்றிருந்தேன். அடுத்து படிக்காத அப்படியே வச்சுக்கின்னு அதுவும் நம்ம ஒர்க் பண்ணி எந்த ஒரு இருந்து நான் என்ன எந்த இடம் வழி காட்டணும் அந்த மனத்தில் இன்னைக்கு நல்லா இருக்கு. பெரிய சாதனை படைச்சிருக்கீங்க. ஒன்று தான் எனக்கு கஷ்டம், ஒன்று தான். இது ஒன்று எவ்வளோ நல்ல நாளில் வரும்போது சந்தோஷமாக இருக்கு. எப்படி இறந்தார் அவரு, அவங்க அப்பா? இல்லை அதான் பெரலக்ஸ் வந்து படுத்து படிக்க ஆகிட்டார். 13 வருஷமாக அன்கண்டிஷன், சுத்தமாக எதுவுமே கிடையாது. நம்ம தான் சாப்பாடு ஊற்றணும், நம்ம தான் குளிக்க வைக்கணும், டாய்லெட் போகணும், இனிமே கிடையாது. எப்படி எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அந்த பரவாயில்ல. நீங்க வந்து உங்க உடன்பிறப்புக்கு நீங்க செஞ்சது பெரிய விஷயம். அவருக்கு செய்யறது அதை விட இன்னும் பெரிய விஷயம். ஏதோ இருந்து நல்ல மாதிரியா கரையாத்தணும், நல்ல மாதிரி அன்னைக்கு எப்படி படுத்த படிக்கல எப்படி ராஜா மாதிரி இருந்தாரோ போய் சேரும்போது அந்த மாதிரி தான் எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி யாருமே அப்பாவை நல்லா வரவங்களாம் நல்லா வாழ்த்துட்டு தான் போனாங்க. ராமச்சந்திராவில் அப்பாவை ட்ரீட்மெண்ட்டு பார்த்த டாக்டர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இட்டு போய் பார்த்துட்டு அப்படியே எங்கள் ஃபேமிலி எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு 25,000 அவரே சும்மா எண்ணெயாக கொடுத்தாரு. 25,000 அதனுடைய பில்லு நான் கட்டுறேன்பா. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் அப்பாவை நல்ல மாதிரியா இட்டுன்னு வந்து இன்னைக்கு காட்டுறீங்க பார்த்தியா. அன்றைக்கி பார்த்து அமிச்சேன், முனுசாமி நல்லா இருப்பார், நீ கவலைப்படாதமா, சந்தோஷப்படுவார், நல்லா இருப்பாருன்னு தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கி ஒரு 7 வருஷம் பொறுத்து நீ இட்டாந்து அதே டாக்டர் அன்றைக்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு பலானா ட்ரீட்மெண்ட் எத்தனை அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டு எங்களை எல்லாரையும் வர வச்சு அதனுடைய பில்லு 25,000 நான் லெஸ் பண்ணுறேன்பான்னு சொல்லிட்டு ராமச்சந்திராவில் அவர் பில் பண்ணார். மீதிக்காக பேலன்ஸ் நான் பண்ணிட்டேன் 25,000 ரொக்கமாக. ஆனால் இந்த சந்தோஷம் என் பசங்க எனக்கு இவ்வளோ கோடிக்கணக்கு
சொத்து சேர்த்து சேர்த்து வச்சிருந்தா வச்சாலும் இது கிடைக்காது. இந்த மாதிரி இது அன்னைக்கு பார்த்து அமிச்ச மனுஷனை இன்னைக்கு இட்டாந்து காட்டுற பத்தியா, ம். அதுதான்ப்பா பெரிய இது. வேற ஒன்றும் கிடையாது. சந்தோஷன்றது வேற ஒன்றுமே கிடையாது. ம். மனுஷனாக பிறந்தா அந்த இது செய்தீங்க பாரு, அதுதான் அதுதான். பெரிய புண்ணியம். ம். நீங்கள் அவர் என்ன பாவம் பண்ணாரோ ஒன்று உங்களுடைய கஷ்டத்தை நல்லா அனுபவிச்சுட்டு ம். இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்புறம் மிஸ் ஆன பிற்பாடு கூட அமிச்சேன். சரி ஃபோன் பண்ணேன், வந்தார், பார்த்துட்டு மரியாதை பண்ணிட்டு அவரும் பார்த்துட்டு தான் போனார். சரி. ஏன்னா ஓகே. அந்த நன்றி நம்ம மறக்க கண்டிப்பா கூடாது. கண்டிப்பா. ஏன்னா ₹1 25,000 லெஸ் பண்ணார். ம். ₹1,00,000 மேலே இது வந்தது, ₹25,000 லெஸ் பண்ணார். ம். அந்த நன்றி நம்ம மறக்கக்கூடாது. மறக்கூடாது. கரெக்ட். சரிங்களா? பணம் இன்னைக்கு சம்பாதிக்கலாம், எப்படியோ சம்பாதிச்சிக்கலாம். ம். ஆனால் அந்த இது பண்ணாரு பார், அந்த நினைவு நம்மளுக்கு என்றைக்கும் கண்டிப்பா. மறக்காமல் இருக்கணும். இதுதான் பண்ணார். கண்டிப்பா நல்ல கண்டிப்பா. மனுஷன். அந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம். சரி. இப்போ இப்போ பொண்ணு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும். ஆமாம் ஆமாம். உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருந்திருக்கலாம் வாழ்க்கையில. இல்லை இல்லை, எல்லாம் நம்ம கூட பிறந்தாங்க. ஆனால் கூட பிறந்தாங்க, நல்ல ஒத்துழைப்பு இருக்குமா. ம். அந்த ஒரு இதனால தான் நான் எதையுமே இல்ல இந்த ஆசை நிறைவேறல அப்படின்னு ஏதாவது அதெல்லாம் இல்ல. கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நீங்க நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கும். தம்பிக்கு அழகு பார்த்துங்கிறேன். வயசு தான் ஆகிப்போச்சு, பார்த்துங்கிறேன். முடியல, வச்சுக்கிறேன், முடிச்சுடுவேன். இப்போ தான் சென்ட்ரிங் தான் போகிறேன். ம். சென்ட்ரிங் தான் செய்கிறேன். சரியாக செட் ஆகும். நீங்க என்ன உணவு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க நீங்க? பெரும்பாலும் பழுது தான்மா. காலையில் பழைய எழுந்த சாதம். உடனே பழுது தான். ம். முடிச்சுட்டு பழுது சாப்பிட்டு அதான் உடம்புக்கு நல்லது. எழுந்த உடனே பழுது. அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் மாடு இருக்குது, ஆடு கொஞ்சம் வச்சுக்கிறோம். பால் கறப்பாங்க, அது தயிர் இருக்கும், எடுத்து போட்டுன்னு உடனே இது பண்ணிட்டு வெங்காயமோ மிளகாவோ அந்த நேரத்துக்கு என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுக்குவேன். இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான்